ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பூனே, பெங்களூர், சென்னைன்னு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 லொக்கேஷனில் உங்களை எந்த லொக்கேஷனில் வேணாலும் அவங்க போடுவாங்க. ஸோ இந்த 3 லொக்கேஷனுமே உங்களுக்கு ஓகேனா மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் வந்து பூனே, பெங்களூர், சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஹையர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் அதுக்கு ஹையர் டிகிரி ஏதாவது பண்ணியிருந்து இன்ஜினியரிங்கில் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 0 to 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, எதுலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இன்ஜினியரிங் டொமைன்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. பேசிக் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுற குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். டோட்டலாக வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ 4 ஸ்டெப்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமே இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இது கொடுத்து நீங்கள் செகண்ட் ஸ்டெப்புக்கு போவீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்புக்கு போவீங்க. நெக்ஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 4th ஸ்டெப்புக்கு போவீங்க. ஸோ லாஸ்ட்டாக 4th ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு சப்மிட்னு இருக்கும். ஸோ இதில் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.